சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். துயரம் தீயன சுட்ட போதிலும் சுடரும் பொன்னுந்தன் வாழ்வு. ஆடுகளத்தில் வெற்றிமாறன் கேட்டுக்கொண்டு நான் எழுதின பாட்டு வெண்ணிலவே எரிக்காது என்ற பாடல். ஆடுகளத்திலே வரும்ல சார், சோக பாடல். அது நான் எழுதினது. திருமணம் செய்த பிறகு மனைவிக்கு முன்னே தான் நான் நடிக்கிறேன். நான் அப்படி நடிக்காட்டி ஜீவிக்கணும் அப்போ சொன்னேன். இப்போ வெற்றிமாறன் சொல்லிச்சு. அவர் ஒரு போயிட்டாக ஒரு ரைட்டராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகராக முதல்ல அவரை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வியந்தீங்க? வியக்கையில் நான் நிஜமாகவே வாழ்க்கையில் நல்லா நடிப்பேன். எதனால் அப்படி சொல்கிறீங்க? பொய் கள்ளம் களவு எல்லாமே நல்ல நடிப்பு. நான் ஒரு கற்போட வாழ்கிறேன். நான் அதாவா நடிப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் கற்போட வாழ்கிறவர்கள் இல்லை. நாங்கள் பூமி தாய் மாதிரி எல்லாத்தையும் ஒரு பொறுத்து கொள்கிற பண்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. ஆண்கள்கிட்ட அவ்வாறான பண்பாடு 99 விதமான ஆண்களுக்கு இல்லை, ஒரு வீதத்துக்கு கிடையாது. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லா எடுத்ததுக்கு எல்லாமே பொய். பிறகு அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்கிறது. இப்படி தான் வாழ்க்கை போகிறோம். அப்புறம் தங்கட தலையிலே தாங்களே மண்ணாளி கொட்டி போட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் இந்த மாட்டை விட்டு விடுவீங்களா, போய் புல்லில் போய் சாப்பிட்டு வான்னு சொல்லி பிறகு நேரம் வந்தோன்னா கட்டி விட்டுருவீங்களா? ஆமாம். ஒரு கொடுங்கோர அரசில் போராளிகள் தலைமறைவாக வாழ்றது மாதிரி நடக்கிற வாழ்ந்துட்டேன். இப்போ நடக்கி கொண்டு தான் பக்கத்தில் இருக்கு. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான உமன். கண்டிப்பாக எனக்கு அவங்க பேசும்போது தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு பாவியப்பா. என்ன நீங்கள் இன்டர்வியூவில் நடிக்கிறீங்க? நீங்கள் லைஃபுக்கு பயப்படுவார்ன்னு சொல்கிறது குலை நடுங்குவார். நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், முன்ன அடுத்த தலைமுறைகள் கல்யாணமே வேண்டாம் அப்படின்றது கூட யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் இப்போவே யோசிக்கிறேன். நான் இந்த தலைமுறையிலேயே யோசிக்கிறேன். பண்ணியிருக்க கவிதையெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி சொன்ன தவறா இருக்கும். அவள் தனிவனமான ஆலமரம், நானோ சிறகுகளால் உலகளக்கிற பறவை. சந்திக்கும் போதெல்லாம் என் தங்க ஆலமரத்திடம் சொல்வேன், 1000 வனங்கள் கடந்தேன் ஆயினும் உன் கிளையன்றி பிரிதில் அமர்ந்திலேன். இப்படித்தான் தோழ தோழியரே ஒரு மரமும் பறவையும் காவியமானோம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கு. ஓகே, சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சிங்கர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. முதல்ல இன்டர்வியூ ஸ்டார்டிங்கே நீங்கள் பாடிட முடியுமா எனக்காக? ஓம், பாடலாம். புலரும் வேளையில் ஜன்னலோரமாய் கவிதை பாடுகின்றதா, புலரும் வேளையிலே ஜன்னலோரமாய் கவிதை பாடுகின்றதா, பூக்கள் சிந்திடும் முல்லை பந்தரில், பூக்கள் சிந்திடும் முல்லை பந்தரில் பாக்கள் சூடுகின்றதாரோ, குயிலே துயரம் தீயன சுட்ட போதிலும் சுடரும் பொன்னுந்தன் வாழ்வு. பொழுது புலர்ந்ததேன் எளிக கவிஞனே, பொழுது புலர்ந்ததேன் எளிக கவிஞனே என்று பாடுகின்றதாரோ, குயிலே வசந்தம் உன்னிடம் சொன்ன செய்திகள் எனக்கு சொல்லல் ஆகாதா, வசந்தம் உன்னிடம் சொன்ன செய்திகள் எனக்கு சொல்லல் ஆகாதா,
கசந்த போர்க்களம் நாணமானிடம், கசந்த போர்க்களம் நாணமானிடம், சேர்ந்து பாட கூடாதா குயிலே. பாடல் என்னுடைய பாடலும் இசை வச்சு பாடுறதா? ஓ, லிரிக்ஸ் மியூசிக் எல்லாம் வரிகள் அவருடையது, மட்டும் என்னுடையது. ஆடுகளத்தில் என்ற ஒரு பாட்டு இருக்கு. நம்ம சினிமா பாட்டு எழுதுறதுல நான் அதிகம் அக்கறை செலுத்தலை. ஆடுகளத்தில் வெற்றிமாறன் கேட்டுக்கொண்டு நான் எழுதின பாட்டு வெண்ணிலவே எரிக்காது என்ற ஒரு பாடல் இருக்கு. ஆடுகளத்திலே வரும்ல சார், சோக பாடல். அது நான் எழுதினது. மேம் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா மேம் இந்த ஒரு சிங்கராக இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்து எப்போதுலேருந்து இருக்கீங்க? 9 வயதுல இருந்து. 9 வயதுல இருந்து. இப்போ 59 வயது. ஓகே மேம், ஹாஃப் செஞ்சுரி அந்த மாதிரி விஷயம், 50 வருடம். இப்போ 2 பேருமே வந்து இப்போ நீங்கள் சிங்கராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு போயட்டிக் ஒரு ரைட்டர் அப்படிங்கும்போது இந்த விஷயம் பொதுப்படையாக பொதுஜனமாக மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயன்படுத்துறது வந்து பொதுஜனமாக நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் 2 பேருமே அந்த இடங்களில் அதிகமாக அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னுடைய நண்பர் கசின் அண்ட் அவர் இலங்கையை சேர்ந்தவர். அவர் வந்து வெற்றிமாறனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவர் என்ன வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, நீங்கள் தேடுற மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாருண்டு. அப்போ வெற்றிமாறனை சந்திப்பு ஏற்படுத்தினா நான் பாலுமேந்திரன் என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெற்றிமாறன் பாலுமேந்திரனோட மாணவர் என்ற முறையில் என்னை பார்த்துருப்பாரு. ஏன்னா நாங்கள் பேசினதில்லை. நான் போன உடனே வெற்றிமாறன் கேட்டார், இப்படி தன்னுடைய இதில் ஒரு முக்கியமான ரோலில் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு. நான் சொன்னேன், நான் நாடகத்தில் கூட நடித்ததில்லை. நாடகத்துக்கு என்ன நாடகக்காரர் என்னை கூப்பிட்டா பாட்டு எழுதத்தான் கூப்பிடணும். சில நேரம் வாசல் காவலன் வரை இல்லை இப்பீங்களா அந்த மாதிரி கேட்பேன். ஆக திருமணம் செய்த பிறகு மனைவிக்கு முன்னே தான் நான் நடிக்கிறேன், அப்படி நடிக்காட்டி ஜீவிக்கணும் அப்போ சொன்னேன். அப்போ வெற்றிமாறன் சொல்லிச்சு சொன்னார், அது பரவாயில்ல, அப்போ நான் பார்த்துக்கொள்கிறேன்டா அந்த மாதிரி நீங்கள் ஓமனா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தியரி நீங்கள் கற்பிச்சா என்னால் இந்த விஷயத்தையும் செய்யணும். தியரியை நான் படிச்சுட்டேன்டா, என்னால் செய்யலாம். நீங்கள் எனக்கு கற்பிக்கிறத ஒப்புக்கொண்டா நான் செய்கிறேன்னு. அப்புறம் அவர் ஓமன் சொல்லி அவர் ஒரு 1 வீக் ஃபிலிம் தியரி பற்றி, ஆக்டிங் தியரி எல்லாம் பற்றி என்னை படிப்பித்தார். அதுக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, அந்த ஆக்டிங்கு தேவையான நிறைய மனிதர்களுடைய நடவடிக்கைகளுடைய ஒரு வீடியோ லைப்ரரி மாதிரி என்ற மூளை இருக்கிறது. இதை நான் ஒரு 16 நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தேன். நான் வசதியான குடும்பத்தில். ஒரு 16-17 வயசில் என்ன வேறு வழியில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினா, நான் அப்போ சாதி பார்க்குறாங்களுக்கு பெரிய மனுஷர், சப் கலெக்டர் உட்பட பெரிய மனுஷர்கள் அப்படியான சாதி பார்த்தா செருப்பை கழட்டி அடிக்கிற வன்முறையால் நான் வந்துட்டேன். ஒரு 17-18 20 வயசு இதெல்லாம் ஒரு வன்முறையால் நான் வந்துட்டேன். அப்போ நான் அடிமட்ட மக்கள் நிறைய பேர், நான் அடிமட்ட வாழ்க்கையின் கதாநாயகர்கள் பலரை நான் மீட் பண்ணியிருக்கேன், பாத்திரங்களை. அதே மாதிரி கொடுமை செய்கிற மேலாதிக்க ஜாதிகளில் உள்ள ஆட்களை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் வீட்டை விட்டு என்ன வெளியேற்றுறத தவிர அப்பாவுக்கு எல்லோரும் அவை பெரிய மக்கள், அப்போ அதிகாரிகள் எல்லாம் அப்பாவோட நண்பர்கள். அப்பா ஒரு பெரிய ஒரு நில உடைமையாளர், பெருநில உடைமையாளர். அப்போ அவர் சொன்னார், நீ வெளிநாடுகளில் போய் படிக்கணும், படிக்கலாட்டி வீட்டை விட்டு போகண்டு. நான் வீட்டை விட்டு போயிட்டேன். அப்போ அந்த காலங்களில் நான் பார்த்தது, எனக்கு எல்லா விதமான மக்களையும் நான் சந்தித்ததால் நான் யோசித்தேன், எனக்கு நிறைய ஒரு வீடியோ லைப்ரரி என்கிட்ட இருக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு தக்க மாதிரியான இதெல்லாம் அதுலேருந்து எடுக்கலாம்ண்டு. பிறகு படங்களை பார்க்க துவங்கினேன்.
அது வரைக்கும் திரைப்படமாக ரசனைக்கு பார்த்தேன் நான். இந்த வெற்றிமாறன்கிட்ட தியரி படிச்சுட்டு திரைப்படங்களை பார்க்கல எனக்கு அது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்தது. அப்போ நான் பல விஷயங்களை தவிர்த்துட்டு எனக்கு தேவையானதில் கற்றுக்கொள்கிற மாதிரி தான் பார்த்தேன். அதில் எனக்கு மெர்லின் பிராண்டோட படங்களும் சிவாஜி கணேசனுடைய நான் கொமர்ஷியல் படங்கள், தேவர் மகன், மற்றது பாரதி ராஜா, முதல் மரியாதை, இவரோட வாவோட நடித்த பத்மினியும் அவர் நடித்த டான்ஸ் படம், நடன தில்லானா மோகனா, இந்த படங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுது. வேவா சபாட்டாண்ட மெல்மிரானோட முதல் படத்தில் இருந்து ஒரு கடைசி படம் வரையும் பல கோட்ஃபாதர் வரைக்கும் நான் பார்த்தேன். ரசனை அண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு சோதனை டெஸ்ட்டுக்கு ஒரு மாணவன் படிக்கிற மாதிரி படத்தை பார்த்தேன். அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் நடிப்பை கற்றுக்கொள்ளலாம். அப்படி பார்த்தேன். அது பிறகு எனக்கு ஓகே வந்து நடிக்கணும்னு வந்துட்டு இப்படி தான் நான் இதுக்கு வந்தேன். நான் இப்போது அவர் ஒரு போயிட்டாக ஒரு ரைட்டராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நடிகராக முதல்ல அவரை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வியந்தீங்க? வியக்கையில் நான் இந்த அவர் நிஜமாகவே வாழ்க்கையில் நல்லா நடிப்பார். ரியல்லையா? எதனால் அப்படி சொல்கிறீங்க? பொய் கள்ளம் களவு எல்லாமே நல்ல நடிப்பு. நான் வந்து ஒரு கற்போட வாழ்கிறேன். நான் அதாவா நடிப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் கற்போட வாழ்கிறவர்கள் இல்லை. அப்போ நான் ஒரு தினம் இப்படி இருக்க முடியும்ன்ற ஒரு ஆச்சரியத்தில் என்ன நடிகன்னு சொல்கிறேன், நடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் வெற்றிமாறனுக்கு சொன்னால் எனக்கு நான் நாடகம் கூட நடித்ததில்லை. திருமணத்துக்கு பிறகு இந்த பொண்டாட்டிக்கு முன் தான் நடிக்கிறேன்னு வெற்றிமாறன் சொன்னால் அது ஒரு கதைக்கு சொன்னேன். இது பொதுவாகவே எல்லாருமே திருமணமானவங்க இந்த கணவன் வந்து மனைவி கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்களே, எதனால் அப்படி? எதனால் நடிக்கணும்? அவர் எப்படி உங்கள்கிட்ட நடிப்பார்? எந்தெந்த விஷயங்கள்ல இல்லை என்ன சொல்லுங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு புகையிரத வண்டி ஓட வேணும்னு சொன்னால் 2 தண்டவாளம் வேணும். ஆனால் அந்த 2 தண்டவாளம் வந்து உண்டானால் அந்த வண்டி ஓட முடியாது இல்லையா? அப்போ ஆணும் சரி பெண்ணும் சரி அது இருவேறு உலகங்கள். ஒரு காலம் அது ஒன்றாக வர முடியாது. அது எங்களுக்கு முன்னுக்கு இருந்த எங்களுடைய பாட்டிமார்கள் வந்து பொருளாதார ரீதியாக இவர்களில் ஆண்களில் தங்கி இருந்தபடியாக எல்லாத்தையும் தங்கட மனதுக்குள்ளே போட்டு அடக்கி கொண்டு வாழ்ந்தாங்க விட்டு கொடுத்து. ஆனால் எங்களோட சமுதாயம் அப்படி இல்லை. நாங்கள் எங்களோட ஹாலில் நிற்கிறோம், இவண்ட ஹாலில் நாங்கள் இல்லை. அப்போ அதனால் நாங்கள் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பிறகு வர அடுத்த தலைமுறை வந்து திருமணமே வேண்டாம்னு சொல்லி நிற்குது இல்லைன்னு சொல்லி சொன்னால் தனியாக வாழலாம், ஆணோட சேர்ந்து தான் வாழணும், இல்லை குடும்பத்தை கட்டித்தான் வாழணும் இல்லை. அப்போ அது காலங்காலமாக மாறிக்கொண்டு வருது இந்த 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 வழித்த தடங்கள் முழுவதும். நீங்கள் கேட்குறதுக்கு சரியான பதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இதுதான் சரியான பதில். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆணும் சின்ன வயலேருந்து வளர்கிற முறை வேறு, பெண் வளர்கிற முறை வேறு. ஆணுன்ற உலகம் வேறு, பெண்ணுன்ற உலகம் வேறு. ஆணுன்ற ரசனை வேறு, பெண்ணுன்ற ரசனை வேறு. நாங்கள் வந்து பூமி தாய் மாதிரி எல்லாத்தையும் ஒரு பொறுத்து கொள்கிற பண்பாடு எங்கள்கிட்ட இருக்குது. ஆண்கள்கிட்ட அவ்வாறான பண்பாடு 99% ஆண்களுக்கு இல்லை, 1% கிடையாது. அதனால இவங்க என்ன செய்வாங்க சொல்லி சொன்னால் எல்லா எடுத்ததுக்கு எல்லாமே பொய். பிறகு அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்றது. இப்படிதான் வாழ்க்கை போகிறோம். அப்புறம் தங்கள தலையிலே தாங்களே மண்ணாளி கொட்டி போட்டு ஓடிடுவாங்க. மேம் இப்போ இது 2 பேருமே அதை ஜாலியாக தான் எடுத்துப்பீங்களா? இப்படி சண்டைகள்லாம் வருமா உங்களுக்குள்ள? நிறைய வரும். ஓகே, அது இப்போ பொதுவான நான் கற்போட இருக்கிறபடியா அது எது கற்பு அப்படி அதையே யூஸ் பண்றீங்க அந்த வார்த்தை? இல்லை, நான் எந்த இயல்பாக சொல்றேன். அதனால கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை. அதாவது ஒரு வார்த்தையை நீங்க வாயால உதிர்த்தால் அதை வந்து கடைபிடிக்கணும். நீங்க சொன்னபடி நடக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, அவ வந்து இப்போ வந்து என்னை பற்றி வெளியால பேசியே ராகுல், நான் ஒரு பெரிய போராளி. ரெண்டபடியாத்தான் இந்த ஒரு மலையை கட்டி இத்தனை வருஷமா கொண்டு இழுக்கிறேன். பெரிய ஒரு போராளினா தனித்திரண்டா எல்லாம் செய்வேன், என்னால முடியும். ஆனா அவர் எந்த இடத்துலயுமே அதை மறுக்கவே இல்லை. அவர் பொறுமையா கேட்டுட்டே இருக்காரு நீங்க பேசுறத. நான் பொறுமைசாலி. ஓகே, நான் தான் சொன்ன நடிகன், நல்ல நடிகன் சொன்னேன். இப்படியும் நடிப்பார் அப்படிங்கிறீங்களா? ஓகே,
இப்போ என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த நடிக்கிறத ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ நாள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இவர் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு டேலண்டடான ஒரு நடிகராக வருவார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சா? இருக்குது அவரை நான் திருமணம் புரிந்ததே அதுக்காகத்தான். ஒரு மாபெரும் கவிஞன், இலங்கையில் ஒரு மாபெரும் கவிஞன் ஜெயபாலன். அந்த மாபெரும் கவிஞன் தலைமுறை இல்லாமல் பரம்பரை இல்லாமல் கண்ணை மூடி விண்ணுக்கு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் திருமணம் புரிஞ்சேன். நான் ஒரு எந்த காரணமும் இல்லை, பேசி செய்த கல்யாணம் இல்லை, காதல் கல்யாணமும் இல்லை. அப்புறம் இது எப்படி இந்த கொள்கை ரெண்டு பேருக்கும் ஒத்து போச்சு அந்த விஷயங்கள்? அவருக்கு ஒத்து போகையில், ஏன்னா நான் பிடிச்சு இழுத்து வச்சு இந்த இதுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிறேன் ஒரு 37 வருஷம் இல்லையா? எத்தனை வருஷம் ஜெயபாலா? 87 கல்யாணம். எனக்கு கடிதமே மறந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருந்து பேசி உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க சார்? கண்ட்ரோல் சொல்ல முடியல. அவருக்கு எல்லாரையும் விரட்டி போடுவார், ஆனால் என்ன விரட்ட முடியும்? கீர்ன ஓடுனான்னு தாண்டது இல்லை. சரி, அது நீங்க இல்லை. பொதுவாக கல்யாணம் ஆனாலே ஆண்கள் யாருமே வந்துட்டு பெண்களோட அந்த கோட்டை தாண்டவே மாட்டாங்க, அந்த ஒரு விஷயம். அது ஆனால் நீங்களும் அப்படி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு கேட்கும்போது. அது நான் பிறவியிலேயே ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு சரி, நீங்கள் கேட்ட ஒரு காட்சிப்பட்டு கண்ணுக்கு நீங்கள் அந்த மாட்டை விட்டு விடுவீங்களா, போய் புல்லில் போய் சாப்பிட்டு வான்னு சொல்லி பிறகு நேரம் வந்தானே கட்டி விட்டுருவீங்களா? ஆமா. என்ன இப்படி சொல்ற? ஓகே, இப்போ ரெண்டு பேருமே உங்க அந்த ஃபீல்டு இருக்குல்ல, நீங்க ஒரு சிங்கர், ஒரு போயட்டிக் ரைட்டர் அப்படிங்கிறது, ரெண்டு பேருமே அதை பத்தின வாக்குவாதங்கள், விவாதங்கள், ரெண்டு பேரும் உங்க ஃபீல்டை பத்தி பேசியிருக்கீங்களா? இல்லை, சில என்னென்ன இல்லை ராகுல், நாங்கள் சந்திக்கிறது சரியான குறைவு. எப்போ சந்திக்கிறது என்பது சரியான குறைவு. இப்போ கடந்த 37 வருடங்களை நீங்கள் பார்க்கும்போது 82, 97, 2007, 2017, 2027 வரப்போகுது, 37 வருடங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாம்னு முயற்சி செய்தாங்க. ஆனால் பார்த்தோம் அது பயங்கர பிரச்சனையில் கொண்டு வந்தது. அவரும் விட்டு கொடுக்க தயாராகலை, நானும் விட்டு கொடுக்க தயாராகலை. அப்படின்னா குடும்பம் உடையாமல் கொண்டு செலுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தள்ளி தள்ளி இருக்கிறதா ஒரே ஒரு வழி என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அவர் ஒரு கவிதையிலேயும் எழுதியிருக்கிறார், அவர் குழந்தைகளுக்காகத்தான் ஒன்றாயிருக்கிறேன்னு சொல்லி. நான் முடிவெடுத்த நான் இவர் இங்கே சுற்றுறனாலும் சுற்றட்டும், ஆனால் எனக்கு என்ன நம்பி பிறந்த ரெண்டு குழந்தைகள், ஆண் குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளையும் நான் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகளை ஆளாக்க முடியும். அதுக்காக நான் எடுத்த முடிவு, நான் நோர்வேலான்னு இருக்க போகிறேன், நீர் எங்கே சுற்றுறனாலும் சுற்றும், பிரச்சனை இல்லை எனக்கு. ரெண்டு முடிவெடுத்து நானே குடும்பத்தை பார்த்து உழைச்சி பிள்ளைகளும் வளர்த்து ஆளாக்கினோடைய. இன்றைக்கி இந்த மூத்த பையன் சோசியோ ஆந்த்ரோபாலஜியில் PhD பண்ணியிருக்கான், சமூக மாண்டவியலில் டாக்டர் கிரேட் பண்ணியிருக்கான். மற்ற பையன் MA பண்ணியிருக்கான் டிசைன் அண்ட் இலிஸ்ட்ரேஷன் அண்ட் அனிமேஷனில். அப்போ நான் நிரந்தரமாக அப்படி ஒரு இடத்துல இருந்தபடியாக தான் பிள்ளைகளால் நிமிர முடியும் கூடியதாக இருந்தது. இன்றைக்கி மூத்த பையன் கல்யாணம் கட்டி 2 குழந்தைகள் இருக்குது. மற்ற பையன் நிறைய ப்ராஜெக்டுகள் நிறைய பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ இவர் அப்படியே நான் சொன்னேன், மேய விட்ட மாடு மாதிரி நாடாக திரிவார். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிஸ், இந்தியா, இலங்கை அப்படியே அவுட்டு விட்ட மாடு மாதிரி அப்படியே திரிவார். அதனால் பிறகு பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கிய பிற்பாடு எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரோ நான் போய் சந்திக்கிறேன். ஒரு கொடுங்கோல் அரசில் போராளிகள் தலைமறைவாக வாழ்றது மாதிரி நடக்கனா வாழ்ந்துட்டேன். இப்போ நடக்கி கொண்டு தான் பக்கத்தில் இருக்கு. போய் நடிகை நான் பக்கத்துல இருக்கிறேன். நார்வேக்கு சேர்ந்து போனீங்களா மேம், இல்லை நீங்கள் போயிட்டு நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இல்லை, நான் நார்வேக்கு போய் விரும்பல. நான் இலங்கையில் தமிழிசை ஆசிரியர் கொழும்பில் பண்பப்படி இன்றுல வேலை செய்துட்டு இருந்தேன். நான் முதல் இவர் தான் போனவர், ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக்காக போனவர் நார்வேக்கு. நான் ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப்பில் போனேன். போயிட்டு பிறகு அங்கே நார்வேஜன் ஃபாரின் மினிஸ்டரில் ஒரு பார்ட் டைம் அட்வைஸராக ஒர்க் பண்ணினேன், ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட். பிறகு அங்கே வந்தது, பிறகு திரும்பி இலங்கை போனோம். அப்புறம் என்ன கொண்டு இன்னொரு டம்ப் பண்ணிட்டு அவர் பறந்துட்டார் இந்தியா. இல்லை இலங்கை திரும்பி இலங்கை எல்லாரும் குடும்பமாக போய் பிறகு நான் நார்வேஜன் எம்பேசியில் பேட்டிகுலா டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணினேன். நான் நார்வேஜன் எம்பேசியில் ஒர்க் பண்ணியாக்கில் எனக்கு சொல்ல அதால் அப்புறம் நார்வேஜன் எம்பேசியை திரும்ப என்ன நார்வேக்கு அனுப்பிச்சுது.
அப்புறம் அங்கே அப்போ அதுக்கு அப்புறம் தான் இவ வந்தவங்க. ஆ இவ வந்தவ அப்போ நான் நோர்வேல ஒரு கூடு கட்டினேன். ஆ இவ வந்தோடனே அந்த கூடு கரைஞ்சிட்டு நான் என்ன கூடு கட்டினீங்க? இவங்க வந்ததுக்கப்புறம் ஏதாச்சு அப்படின்னா புரியல எனக்கு. இல்லை இவங்கள் வந்து இப்போயே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆ ஒரு ஸ்ட்ராங்கான உமன். கண்டிப்பா எனக்கு அவங்க பேசும்போது தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு பாவியப்பா. என்ன எங்க இன்டர்வியூல நடிக்கிறீங்க நீங்க? புரியுது. 1985ஆம் ஆண்டு நான் சந்திச்ச இப்போ எப்படி சந்திச்சு நாங்கள் கதைக்கிறோம் இந்த கதை மண் சுமந்த மேனியர் என்ற ஒரு நாடகம். அது வந்து இலங்கையில் தமிழ் நாடக வரலாற்றில் ஒரு மைல்கல். 1985 நாங்கள் இந்த நாடகம் யாழ் பல்கலைக்கழகத்தால் செய்த நாங்கள். அது ஒரு 6 மாத திட்டம், 3 மாதம் பயிற்சி, 3 மாதம் ஊர் ஊராக போய் போடுறது. எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் போடும்போது ஒரு இடத்துலையும் ஒலி வாங்கியும் இல்லை, ஒலி பெருக்கியும் இல்லை. ஆனால் 2000-3000 ஜனம் இருந்து கேட்கும் எல்லா இடமும். அப்போ அந்த இதில் வெள்ளத்தை பாடித்தான் அதில் பிரதான பாடகியை நான் நடிச்சும் பாடியும் வந்தேன். அதில் ஜெயபாலன் வந்து பார்த்து கொண்டு வந்தவர். அதில் இருந்து தான் நான் அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவரை தெரியும். ஓகே. அந்த நாடகம் இப்படி தான் துவங்குது. தின தினனா தின தின தினனா தின தின தினனா தினனானா தந்தன தான தனா தன தந்தன தந்தன தானானா திக்கிட தரிக்கிட கணபதி சரணம் சிறிய யானை கன்றி சரணம். இந்த மாதிரி போகுது. அப்புறம் அதில் இடையிலே ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாடல் வந்து அந்த அதாவது இவ்வாறு இந்த மக்கள் மத்தியில் உள்ள அந்த வேதனையை பூமியை நம்பி புத்திரரை தேடி வந்தோ பூமி பலியெடுக்க புத்திரர் பரதீசம் மானத்தை நம்பி மானத்தை நம்பி மக்களை தேடி வந்தோம் மானம் பலியெடுக்க மக்கள் எல்லாம் பரதேசம் மன்னரெல்லாம் தன்னாசம். இப்போ அவங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி. அது எல்லாமே உண்மைதானா? நான் வந்து எங்களோட வாழ்க்கையை பற்றி கவிதை எழுதியிருக்கிறேன். கவிதையாவே? அதை நான் வாசிக்கலாம். என் கதை என்ற பேரில் எழுதினான். இது கனடா யூனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிவந்த இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். என் கதை. அவள் தனிவனமான ஆலமரம், நானோ சிறகுகளால் உலகளக்கிற பறவை. என்னை முதன் கண்டபோது நீலவானின் கீழே அலையும் கட்டற்ற முகிலென்றே நினைத்தாளாம். நானோ அவளை கீழே நகரும் பாலையில் தேங்கிய பாசி படர்ந்த குளமென்றிருந்தேன். ஒரு நாள் காதலில் கிளைகளை அகட்டி யாடை காட்டினாள். மறுநாள் அங்கிருந்தது என் கூடு. இப்படித்தான் தோழியரே எல்லாம் ஆரம்பமானது. தண்ணீரை மட்டுமே மறந்து போய் ஏனைய அனைத்து செல்வங்களோடும் பாலை வழி நடந்த காதலர் நான். அவளோ வேரில் நிமிர்ந்த தேவதை. நிலைப்பதே அவளது தர்மமாயிருந்தது. சிறகுகளில் மிதக்கும் எனக்கோ நிலைத்தல் இறப்பு. சிறகுகளில் மிதக்கும் எனக்கோ நிலைத்தல் இறப்பு. மண்ணுள் அவளனை வேறால் இறுகக் கட்ட முனைந்தும் நானோ விண்ணுள் அவளை சிறகுடன் எய்ய நினைத்தும் தோற்றுப்போனோம். உண்மைதான் அவளை நொண்டி என்று விரக்தியில் வைத்தது. முதலில் அவள்தான் என்னை பார்த்து கண்டமரங்குந்தி ஓடுகாலி மிதக்கும் நரகர் என்றாள். ஒரு கற்புள்ள ஒரு தான் பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமா சொல்லாமா?
உண்மைதான் அவளை நொண்டியென்று விரக்தியில் வைத்தது. முதலில் அவள்தான் என்னை பார்த்து கண்டமரம் குந்தி ஓடுகாரி மிதக்கும் நரகல் என்றாள். ஒரு வழியாக இறுதியின் இறுதியில் கூட்டுக்காகவும் குஞ்சுகட்காகவும் சமரசமானோம். மாய உறவின் காணல் யதார்த்தமும் வாழ்வின் உபாயங்களும் காலம் கடந்தே வாய்த்தது நமக்கு. நம் காதலாய் அரங்கேறியதோ உயிர்களை படைக்குமோர் பண்ணையார் என்றோ எழுதிய நாடகச்சுவடி. இப்போது தெளிந்தேன். சந்திக்கும் போதெல்லாம் என் தங்க ஆலமரத்திடம் சொல்வேன், 1000 வனங்கள் கடந்தேன் ஆயினும் உன் கிளையன்றி பிரிதில் அமர்ந்திலேன். 1000 வனங்கள் கடந்தேன் ஆயினும் உன் கிளையன்றி பிரிதில் அமர்ந்திலேன். மகிழ்ந்த என் ஆலமரம் சொல்லும், என்னை கடந்தன 1000 பறவைகள், என் கிளைகளில் அமர்ந்ததோ நீ மட்டும்தான். இப்படித்தான் தோழியரே ஒரு மரமும் பறவையும் காவியமானது. சார், ஆக்சுவலாக இந்த கவிதையை நீங்கள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்காது. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதுக்கப்புறம் இந்த கவிதையை சொல்லவும் எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்படி தான் இதான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான. அப்படி உண்மை பேசுகிற மாதிரி சொன்னேன். உண்மைதான். இந்த பாட்டாவே படிச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையாவே வாசிச்சு காட்டிட்டீங்க. உங்களை பத்தின வேற ஒரு இமேஜ் இருக்கும்ல, பொதுவாக பார்க்குறவங்களுக்கு திரைப்படங்கள்ல தான் உங்களை பெருசா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு போயிட்டா ரைட்டரா தெரிஞ்சிருக்கும். படங்கள்ல பார்த்துட்டு ஒரு சீரியஸான பர்சன், இவர் வந்துட்டு மிரட்டுவார் அப்படின்ற மாதிரி இருந்தது போய் இல்லை இவரும் ஒய்ஃபுக்கு பயப்படுவார், இவரும் அமைதியாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக லைஃபுக்கு பயப்படுவார் என்று சொல்றது தான் குலை நடுங்குவார். அதுவே கொஞ்சம் நடிப்பா இதுவுமா? ஓகே மேம், இப்போ எப்போதுமே கொஞ்சம் தனித்தனியாகவே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, எப்போ ஒன்று சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ ரீசெண்டாக தனித்தனியாண்டில் ஆலமரமும் பறவை மரம் தான். நான் அடிக்கடி பயணம் செய்கிறேன். நான் தமிழோடு விளையாடு என்ற ஒரு தமிழ் மியூசிக் தெரப்பி உலகம் முழுவதும் போய் நான் செய்கிறேன். அதாவது தமிழ் இசைக்கூடாக மக்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு முறை. அந்த அந்த உதாரணமாக நீங்கள் ஆனாவனா வந்து பாடித்தானே கேட்டிருப்பீங்க, வாசிச்சு ஆனாவனா எழுதி வாசிச்சு தானே கேட்டிருப்பீங்களா? அதை எப்பயாவது பாடி கேட்டிருக்கீங்களோ? இல்லை இல்லை, அதை நீங்கள் தனியாக சொல்கிறேன், எங்களோட லைஃபோட சம்மந்தப்பட்ட. இல்லை, அது நான் என்னுடைய பணி. இப்போ நீங்கள் கூட பணியை சொன்ன மாதிரி நான் என்னுடைய பணியை சொல்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், பாடலாம். எனக்கும் உரிமை இருக்குதானே? இல்லையா? உங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் டைம் ஃப்ரேம். ஆனா ஆவன்னா ஈனா ஈன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏன்னா ஐயன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் ஒரு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பாடலாம். ஆமாம், இந்த மாதிரி எங்களுடைய 247 எழுத்துக்களை கூட நாங்கள் ஒரு 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 மருத்துவ சிகிச்சை முறையில் கூட நாங்கள் பாடுறோம். அது மக்கள் மத்தியில் நிறைய மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை உருவாகியிருக்கு. இந்த மாதிரி பணிகள் நான் இப்போ செய்கிறேன் உலகம் முழுவதும் சென்று. அந்த வகையில் கடந்த மாதம் இலங்கையில் 2 நாள், இந்த மாதம் இந்தியாவில், அடுத்த மாதம் நோரே போயிடுவேன். இப்போ மரமும் பறக்க துவங்கிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், முன்ன அடுத்த தலைமுறைகள் கல்யாணமே வேண்டாம் அப்படின்றது கூட யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் இப்போவே யோசிக்கிறேன். நான் இந்த தலைமுறையிலேயே யோசிக்கிறேன். பண்ணியிருக்க கவிதையெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு இப்படி சொன்னா தவறா இருக்கும். அதனால நிறைய பேர் பார்க்கும்போது அந்த ஒரு ஈகோ பிரச்சனை, நீயா நானா அப்படிங்கிற இந்த பிரச்சனையால தான் நிறைய பேர் இப்பெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேருமே எனக்கு பேசும்போது கூட அந்த விஷயங்கள் இருந்தாலும் ஒன்னா இருக்கீங்க. இது எப்படி முடியுது? அதான் என்ன சொல்லுங்க, ஒரு கூரையின் கீழே இருந்தீங்கன்னா கட்டாயம் முட்டலும் மோதலும் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை விட நீங்கள் ஓரளவு இடைவெளியை வச்சுக்கொண்டு சந்திக்கிறேன். அதுக்கு பெண் தயாராக இருக்க வேணும், குடும்பத்தை கொண்டு நடத்துறதுக்கு. இப்போ பெண்ணும் தெரிய போறணுன்ட்டு இருந்தால், ஆணும் தெரிய போறோன்ட்டு இருந்தால் பிள்ளைகள் நடத்துறதுல. அப்போ அதனுடைய ஒன்றில் ஆணோ இல்லை பெண்ணோ பிள்ளைகளை பொறுப்படுத்து நடத்த வேணும். அதே நேரத்தில் சண்டைகள் வர நேரத்தில் விலகி இருக்கவும் பழக வேணும்.
இந்த ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் அடிப்படி சண்டை வாய்வாதங்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் வரும். அப்போ இந்த ஒரு கெட்டித்தனத்தை எமது எதிர்கால சந்ததி கற்றுக்கொண்டால் வாழலாம். கண்டிப்பா. இரண்டாவது வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது காரணம் சொன்னா அவங்களுக்கு பொறுப்பெடுக்க விருப்பமே இல்லை, எதனையும் பொறுப்பெடுக்க விருப்பமே இல்லை. அந்த வெள்ளைக்காரனுடைய சிந்தனை ஒரு செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோர்வேயில் ஆணும் பெண் புருஷனும் பஞ்சாதியும் சமையல் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போனால் ஆண் தன்னுடைய கணக்கை அவர் கட்டுவார், பெண் தன்னுடைய கணக்கை தான் கட்டுவார். அந்த மாதிரி சமுதாயத்துக்குள்ளே பார்த்து பார்த்து வாழ்கின்ற எங்களுடைய 2ஆம் 3ஆம் தலைமுறைகள் நாங்கள் ஏன் இப்படி ஒரு குடும்பமாக இப்போ ஒரு ஆசிய மனப்பான்மையோடு வாழ வேணும், நாங்களும் இப்படி வாழ்ந்துட்டு போவோமே என்ற அப்படி சிந்திக்கிற தன்மை கூடிக்கொண்டு வருது. சார் இப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த தாண்டி இந்த சினிமாவில் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன சாதனை முதல்ல வரும் அப்படின்னா முதல் படத்துலேயே நேஷ்னல் அவார்ட். நிறைய பேருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் தலைமுறை ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருந்தாலும் நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது கிடைக்காம இருந்திருக்கு. பட் நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கீங்க முதல் படத்துலேயே. அது வந்து எனக்கு முறைக்கு எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே இல்லை. ஏனெண்டா டப்பிங் பேசாவிட்டால் நேஷ்னல் அவார்டு இல்லை, அப்படித்தான் விதி இருந்தது. எனக்கு டப்பிங் பேச நான் விரும்பினா எனக்கு பேசுகிற வாய்ப்பு தரப்படவில்லை. நான் அதுக்கப்புறம் நார்வேக்கு போயிட்டேன். அப்புறம் திடீரென்று எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணினாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, என்னோடய விதிப்படி நான் டப்பிங் பேசலை, அதனுடைய அவருக்கு நேஷனல் அவார்ட் எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிண்டல் பண்ணுறீங்களா. அப்போ நார்வேயில் தமிழ்நாட்டு டிவிஎல் அங்கே கிடைக்குது எங்களுக்கு சேட்டலைட் மூலம். அப்போ டிவிஎல் பார்க்க சொன்னாங்க, நான் பார்த்தேன், என்னுடைய பேரும் ஓடிட்டு இருந்தது. பிறகு இங்கே வந்து பிறகு நாங்கள் டெல்லி போனோம். போய் எங்களோட டீமோட ஆடுகளம் டீமோட போனோம். அப்போ ஜூரஸ் சொல்லித்தனம் 2 தடையில் தாண்டி தான் உங்களுக்கு ஜூரஸோட பேசி 2 தடையில் தாண்டி தான் உங்களுக்கு தேசிய விருது தந்திருக்கிறோம். ஒன்று நீங்கள் ஃபாரினர் ரெண்டபடியே நாங்கள் உங்களை தள்ளி முதலெடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுனாங்க. பிறகு திரும்ப உங்களுக்கு தர்றதா தீர்மானித்து இந்தியாவின் சிறந்த நடிகர் என்ற இதை உங்களுக்கு தர்றதா தீர்மானித்தா உங்களுக்கு டப்பிங் இல்லை. அப்போ விதியின்படி டப்பிங் இல்லாட்டி நேஷனல் அவார்டு கொடுக்க, டப்பிங் பேசினா நான் பேசாட்டி நேஷனல் அவார்டு இல்லை. அதால் திரும்ப உங்களை நிராகரிச்சுட்டு தேசிய விருதை வந்து தனுஷுக்கும் ஒரு மலையாள நடிகர் சலீமுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்கு போராடி விதியை மாற்றி தான் உங்களுக்கு தேசிய விருது வந்தது. உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வித் ஸ்பெஷல் மென்ஷன். அது வந்து உங்களுக்கு முதல் வந்து தமிழில் ஒருத்தர் கிடைச்சிருக்கு, தேவர்மானுக்காக சிவாஜி கணேசனுக்கு கிடைத்திருக்காங்க சொன்னாங்க. அது எனக்கு ஒரு வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன்டா. எனக்கு வந்து எனக்கு வந்து 3 ஆசான்கள். ஒன்று ஃபில்ம் தியரியை எனக்கு கற்பித்து என்ன நடிக்க வழி நடத்தின வெற்றிமாறன். மற்றது நடிப்பு பல்கலைக்கழகங்கள் மாதிரி எனக்கு உதவினது வந்து மெர்லின் பிராண்டோ. மற்றது சிவாஜி கணேசனுடைய வர்த்தக படங்கள் இல்லை, நான் கொமர்ஷியல் படங்கள். அதில் வந்து தேவர்மான் மிக முக்கியமான படம் தானே. அப்போ தேவர்மானே கிடைச்ச விருதினே கிடைச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்தேன். சார் இப்போது நீங்கள் பொதுவாக எழுத்தாளர் இந்த விஷயங்கள் சொல்கிறதுல நீங்கள் பெருமிதம் அடையிறீங்க, சினிமா நடிகர் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பெருமிதம் இல்லையா? இல்லை, கலையில் பொறுத்து
ஒரு கலை நாங்கள் எந்த இதுக்கு இதில் கூட அர்ப்பணிப்பாக இருக்கிறோமோ அந்த இருக்கிறோன்றது ஒன்று இருக்குது. நான் கூட கவிதையிலும் எங்களோட போராட்டம் தொடர்பான ஆய்வுகளிலும் அர்ப்பணிப்போடு இருக்கிறேன். இது ஒரு பொழுதுபோக்காக நான் தற்செயலாக நடித்தேன். பிறகு இப்போ பொழுதுபோக்காக நடிக்கிறேன். தற்செயலாக எனக்கு மலையாள படத்தில் பெரிய ரோல் கிடைச்சேன். இப்போ அடித்தட்டாண்டு அதுக்கு போன வருஷம் அந்த படத்துக்கு கேரள ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிருக்கு. தற்செயலாக அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கக்கூடும், எனக்கும் கிடைக்கக்கூடும் ஒரு வேளை. நிச்சயமாக சொல்லலாம். என்ன ஒன்றை நாங்கள் இப்போ 5 துறையில் நாங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு துறையில் தான் நாங்கள் வல்லவராக இருப்போம். இன்னொரு துறை அதிகம் பிரபலமான துறைன்றதுக்காக நாங்கள் அதில் வல்லவர்கள். நான் வந்து ஒரு திரைப்படத்துறையில் நான் வல்லவர் என்று சொல்ல மாட்டேன். நான் அதை கற்றுக்கொண்டு நான் சிறப்பாக நடிச்சிருக்கிறேன். ஆனால் அதை விட நான் கவிதை துறையில் எங்களை விடுதலை போராட்டம் தொடர்பான ஆய்வுகள் அந்த துறைகளில் வந்து நான் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறேன். அதில் அதுதான் நான் என்னுடைய துறையாக நான் கருதுகிறேன். கடைசியாக சார் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு கவிதை சார், உங்கள் மனைவிக்காக ஒரு கவிதை இப்போ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, நான் என்னென்னா நான் வந்து கவிதையை வந்து ஒரு பெர்ஃபார்மிங் இதாக நான் பயன்படுத்த விரும்பவில்லை. நான் எழுதின கவிதைகள் பாவிச்சேன். நான் பாடல் எழுதியிருக்கிறார், அந்த பாடல் பாடியிருக்கிறேன். அதை அது மட்டும் என்னுடையது வரிய கண்ணம்மா இந்த பனி கொட்டும் இரவினிலே இலையற்ற தனிமரமாய் உன்னையே நினைத்திருந்தேன். கண்ணம்மா இந்த பனி கொட்டும் இரவினிலே என்று உன் பூவிரல்கள் தீண்டிடுமோ என்றே, என்று உன் பூவிரல்கள் தீண்டிடுமோ என்றே ஏங்கிடும் வீணையை போல் துயருதே நெஞ்சம். கண்ணம்மா இந்த பனி கொட்டும் இரவினிலே பூத்திடும் கனவினில் கானகங்கள் அன்றும் புலர்ந்திடும் வசந்தத்தின் கற்பனைகள் தேற்றுமுன் காதலில் பாரதியின் தேற்றுமுன் காதலில் பாரதியின் சிந்துகள் பாடிடும் ராத்திரிகள். வாவ், இது அவங்களுக்காக எழுதினதா? நான் எல்லாமே அவங்களுக்காக தான். அவர் எழுதின ஒரு பாடல் நான் பாடியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நான் வந்து ஒரு முதலே நான் சொன்ன அவரை கற்புள்ள நான் அப்போ நான் எப்படி வேறு யாருக்காகவும் எழுதக்கூடும்? நீங்கள் கேட்டதே தப்பு. புரியுது, கேட்டதே தப்பு. என்ன ஓகே. இந்த நேர்காணல் வந்துட்டு ஆரம்பத்தில் அவங்களோட பாட்டு மூலியமாக ஆரம்பிச்சிச்சு சார். முடிவு உங்களோட கவிதை மூலியமாக முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு கவிதை ஏதாவது வாசிக்க முடியுமா? இதில் வந்து ஒரு தோழி என்று துவங்குது. தோழி என்றாலும் இப்போ நான் வந்து வாசிய ஒரு தோழியாக உருவாச்சு ஒரு கற்பனை கதைன்ற வேற உண்மை இருக்கிறதா தேடக்கூடாது. ஓகே. நீலம் கவிதை என்று பேர். தோழி காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றேன். மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய் உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பலவாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய். ஆண்டு பலவாகினும் நரையிலா மனசடா உனக்கென்றாய்.
தோழி, இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கற்றிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது வற்றாத ரசனை, இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராத ஆடலும் பாடலும் கூடலும் என்று. தோழா, உனக்கு எத்தனை வயசு? தோழா, உனக்கு எத்தனை வயசு? தோழி, எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதற்கு முன்னாடி நீங்கள் வாசித்த கவிதையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட அந்த கவிதையில் உங்கள் வாழ்க்கையே அடங்கின மாதிரி இருந்தது. அந்த கவிதையில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி ராகுல். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.